அழகை சிதைப்பதை பற்றி நீங்கள் சொன்னீங்க. சில குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா வீட்டில் பென்சில் கிடைச்சாலோ அல்லது குச்சிகளை கிடைச்சாலோ சுவரில் வந்து கிறுக்கி கிறுக்கி வைப்பாங்க. அப்போ இதுவும் வந்து நீங்கள் சொல்கிறதுக்கும் பொருந்துமா? சுவரில் கிறுக்கிறது வந்து குழந்தைங்க பார்த்தீங்கன்னா 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களாக தான் இருக்கும். நீங்கள் அந்த சுவரையே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை உயரத்துக்கு தான் கிறுக்கிருக்கும். அதுக்கு மேலே சுவர் நல்லாயிருக்கும். குழந்தை வந்து 5 வயசுக்கு 3 வயசுலேருந்து 2 வயசுலேருந்து செவுத்தில் கிறுக்கிறது வந்து ஆர்வத்தால். அதுக்கு வந்து செவுறு அழகு, இந்த செவரில் இருக்கிற ஸ்னோசம் ரொம்ப காஸ்ட்லி இதெல்லாம் தெரியாது. அது வந்து கையில் கிடைச்ச பொருளை சாக் பீஸையோ இல்லை கிரேயானையோ எங்கேயாவது கிறுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்கு வந்து ஸ்லேட்டோ அல்லது ஒரு பர்டிகுலர் நோட்டோ பத்தாது. ஸோ ஆக்சுவலி நீங்கள் ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை கிறுக்கிட்டுன்னே வால்பேப்பர் ஒட்டாமல் செவரை வச்சுக்க சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வால்பேப்பர் இருந்தால் எழுத முடியாது, குழந்தை ஃப்ரீயாக கிறுக்க முடியாதுன்ட்டு. இது என்ன மிஞ்சி போச்சுன்னா குழந்தை ஒரு வருஷத்துக்கு இருக்கும், இல்லை 2 வருஷத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இது கிறுக்கக்கூடாது அப்படின்றது குழந்தை தெரிஞ்சுக்கும். அதே மாதிரி நீங்கள் எல்கேஜியில் போயோ அல்லது ப்ரீ ஸ்கூலில் என்ன குழந்தைக்கு சொல்லித்தராங்க, கையில் கொடுத்து நீ கிறுக்குன்னு தான் சொல்லித்தராங்க. ஏன்னா அது ஆனாவோ அல்லது ஏயோ பியோ போட முடியாது. அது வந்து லெட்டர் ஃபார்மேஷன். அது ஃபஸ்ட்டு ஹேண்ட் வந்து யூசேஜ் வந்து கிறுக்கிறது மூலமாக தான். ஸோ இந்த 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்க வந்து செவுத்தில் கிறுக்கிறது வந்து அழகை சிதைக்கிறது இல்லை. ஆனால் நிறைய தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்க, செவுத்தை வீணடிச்சிருச்சுன்ட்டு அதை வந்து பெரிய ஒரு தண்டனை கொடுத்து பிள்ளைய அடித்து அந்த பிள்ளைகளுடைய சந்தோஷத்தையே எடுத்துடுறாங்க. நானே என் வீட்டில் பிள்ளைங்க குழந்தையா இருக்கும்போது ஒரு ரூமையே விட்டு கிறுக்கட்டும், என்ன இப்போ 1 வருஷம் கழிச்சு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டா போச்சு அப்படின்னு கிறுக்கட்டும்னு சொல்லி இதை புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். நிறைய பேர் வந்து இதை வந்து தப்பு, கிறுக்கக்கூடாதுன்னு. அதுவும் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் இன்னும் பெரும்பாடு. வீட்டுக்காரன் வந்து திட்டுவான், நீ ஏன் கிறுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. 5 வயசு கீழே கிறுக்கிறது வந்து ஆர்வத்தினால கிறுக்கிறது. அது வந்து இந்த அக்ரெசிவ் டெண்டன்சியில் வராது. அதே 10 வயசு புள்ள கிறுக்குது அப்படின்னா நிச்சயமாக அது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். சுவரில் கிறுக்கும் போது 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து கிறுக்கத்தான் செய்ய அப்படின்னு சொல்கிறேன். எல்லா குழந்தைகளும் அப்படி கிறுக்கிறது உண்டா? அதாவது குழந்தைகளை எழுதுறதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது இல்லையா. 3 வயசுக்கு உட்பட்ட குழந்தை பண்ணுறதுக்கு பேர் கிறுக்கிறது. அது எழுதுனாலும் அதுக்கு பேர் கிறுக்கிறதுன்னு தான் அர்த்தம். ஸோ 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தை 3 வயசு வரைக்கும் 5 வயது வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கிறதுக்கு பேர், அது எழுதுறதே வந்து கிறுக்கிறதா தான் கருதப்படுது. அது வந்து கிறுக்கிறது கிடையாது. அதுதான் அதோடைய வே ஆஃப் கம்யூனிகேஷன். அதை வந்து நாம் வந்து ஆக்சுவலி ஊக்குவிக்கணும். நல்லா அழகாக ஹேண்டு யூசேஜ் கொண்டு வர்றதுக்கு அழகாக ஊக்குவிக்கிறது தான் நல்லது.